Welcome to Stand With Own YouTube channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available in Play Store, App Store, BuyMode e-shopping. இன்றைக்கான இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு திருக்குறள் ப்ளஸ் அதுக்குண்டான விளக்கம் ஒவ்வொரு நாள் பார்த்துட்ருக்கோம். திருக்குறள் செக்ஷனுக்காக இன்றைக்கான திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்க்கலாம். எலிசபெத் ராணி, விக்டோரியா மகாராணி எலிசபெத் ராணி இருக்காங்க இல்லைங்களா, அந்த இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு காலையில் தினமும் கண்விழிச்சோடனே திருக்குறள் அப்படிங்கிற நூலை தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் அவர் இருக்கும்போது அவருக்கு திருக்குறள் மிகவும் பிடிச்சிருந்ததாகவும் அதை கற்றுக்க ரொம்பவே ஆர்வப்பட்டதாகவும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான திருக்குறளுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகான ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் ரொம்ப நாளாக பேசிக்காத இவ்வளோ நாள் மீண்டும் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் ரெண்டு குட்டி பசங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. டெய்லி என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தனால இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த மரத்தில் ஏறிட்டு ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டு ப்ளஸ் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க லைஃப் பற்றி நல்லா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் மரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அந்த மரத்தில் ஒரு புலி இருந்திருக்கு. இந்த குட்டி பசங்க ரெண்டு பேரும் அதை கவனிக்கல. அந்த மரத்தில் என்ன பண்ணியிருக்கு, அந்த புலி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இவங்க சரியாகவே கவனிக்கல. ஸோ இதில் திடீர்னு புலி இருந்ததை ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணால், புலி இருந்ததை பார்த்துட்டு புலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு குடுன்னு இறங்கி ஓடிட்டான். ஒருத்தன் இறங்கி ஓடிட்டான். பட் இன்னொரு பையனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கவே முடியல. ஸோ இறங்க முடியாதனால அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஐயோ, ஃப்ரெண்டு நம்மளை இப்படி ஆபத்தில் சிக்க வச்சுட்டு போயிட்டானே, நம்ம பாட்டு கம்முன்னு வீட்டில் தான் இருந்தோம், இவன் தான் என்ன பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த புலிக்கிட்ட எப்படா தப்பிக்கிறதுன்னு, இவ்வளோ ஆபத்தில் சிக்கிட்டுமே, உயிரே போன்ற சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு உடனே புரியல. அந்த டைமில் பார்த்தா அந்த புலி என்ன பண்ணிச்சு, அவனை அட்டாக் கூட பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. பயந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணால், அந்த ஓடி போன குட்டி பையன் சும்மா மட்டும் ஓடி போல, அங்கே போய் ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஒரு புலி வேட்டையாடுறாங்களா, அந்த போகிற வழியில் ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்கான், கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏன் அப்போ ஓடிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட்டுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுமா, ஏன்னா குட்டி பசங்களால் என்ன பண்ண முடியாது, அது எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் பெரியவங்களால் தானே பண்ண முடியும். சரி, நம்ம அந்த செகண்டில் அவன் காப்பாற்றலை, நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சான். பட் உண்மையாலுமே அவன் ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு பர்சனை தான் கூட்டிகிட்டு வர போயிருக்கான். லேட்டராக அந்த குட்டி பையனுக்கு இது புரிஞ்சிருச்சு. ஓகே, பரவாயில்லடா, ஃப்ரெண்ட் நமக்காக நல்லது தான் பண்ணியிருக்கான், நல்ல வேலை நம்ம விட்டு போயிட்டான்னு நினச்சோம், அப்படி கிடையாது, நம்மளை ஆபத்தான சமயத்தை நமக்கு நல்லபடியாக உதவிட்டான் நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி. ஸோ இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எந்த திருக்குறளை பற்றி பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ், உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படிங்கிற இந்த ஒரு திருக்குறள் தான் இன்றைக்கான திருக்குறள் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதாவது உடுக்கை இழந்தவன் கைப்போலே. இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் சடனாக எங்கேயாச்சும் விளக்கும் போதோ இல்லை கல்யாடும் போதோ நம்மளுக்கு என்ன பண்ணும், ஓ நம்ம ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சடனாக அது ரியாக்ட், நம்ம கை என்ன பண்ணணும், உடனே போயிட்டு அது யோசிக்க கூட டக்குன்னு போயிட்டு ரியாக்ட் பண்ணிடும். ஆனால் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும். நம்மளுக்கு ஏதாச்சும் துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா உடனே நம்ம நண்பர்கள், நல்ல நண்பர்களாக இருக்க பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்காக உடனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கான திருக்குறள். இதை சொன்னது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். இது எத்தனாவது திருக்குறளாக இருக்குன்னா 788வது திருக்குறளாக இருக்குது. ஒரு நட்புக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இந்த திருக்குறள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.